எந்த செயலாக இருந்தாலும் அது கொஞ்சம் ரிஸ்க்கு, கஷ்டம் அப்படின்னு இல்லாமல் நம்மளால் இது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். இவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் இவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். சனி பகவான் இந்த ஆண்டுக்குள்ளே பாக்கியஸ்தானத்தில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வந்து அமர்ந்திருக்கிறதுனால தொழிலில் இந்த ஆண்டில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலையே இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, நல்ல ஒரு ஆதாயம், நல்ல ஒரு முன்னேறத்துக்கான வழிகள் எல்லாமே இந்த ஆண்டில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சித்திரை மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சின்ன மாற்றத்தை கொடுக்கும் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு உங்களால் நிறைவேற்ற முடியாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்க. அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம். குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குறிப்பாக நிதி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் அமைந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான். இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ துவங்கினீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப திறமையாக செயல்படுவீங்க. ஏங்க கடந்த காலத்திலலாம் நாங்கள் திறமையாக செயல்படலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வேலையோ செஞ்சிங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பெரும்பாலும் கடந்த ஆண்டுகளில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை பெறக்கூடிய கிரக அமைப்பு தான் அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் கூட உங்களுக்கு வேணுங்கிற உதவி டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக தான் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாளாக ஒரு பிரச்சனைக்கு முடிவே இல்லாமல் போச்சு இல்லையா, அதெல்லாம் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே இந்த தமிழ் புத்தாண்டு முடிகிறதுக்குள்ளே நல்ல ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதை பற்றி நம்ம இன்னுமே விளக்க பார்க்கலாம். நம்ம வந்து ஒரிஜினல் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மிதுன ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் கொடுக்குற இடத்துல இருக்கிறார். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்பாங்க பார்த்தீங்களா, அந்த பழமொழிக்கேற்ப இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் நல்லா அமையும். நிதி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செயல் ஒவ்வொன்றுலையுமே நல்ல ஒரு வேகம், விவேகம், நல்ல ஒரு வலிமை உள்ள நபராக, நல்ல ஒரு திறமையான நபராக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் வர போகிறீங்க. வேலையில் உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. நிறைய யோக பலனை இந்த சித்திரை மாதத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஜாதகருக்குமே இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் ஏதாவது வேலையில் இருக்கீங்களா, அரசியலில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். சொந்தமாக நான் தொழில் வச்சுருக்கேன், எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஆண்டில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாகவே மிதுனராசி என்பர்கள் எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முன்னை விட சிறப்பான பலன்கள் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சுமையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ இந்த ஆண்டில் அந்த சுமையாக இருந்த விஷயத்த கூட கையில் எடுப்பீங்க.
போகிறீங்க. அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். சிறிது சிறிதாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாகவும் மனதுக்கு ஒரு இஷ்டமில்லாமையே இருந்ததோ அந்த விஷயம் வருகின்ற நாட்களில் சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜென்மத்தில் குரு வந்து அமரும்போது, அதுவும் வைகாசியிலேருந்து வந்து அமரும்போது தனஸ்தானத்தில் குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் அமையும் போது தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வந்து குரு பகவான் பார்வையிடும் போது இந்த தடைகள் எல்லாமே நீங்கி நிறைய சுபிச்சங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் தொழிலை பார்வையிடும் போது நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் மிதுனராசி அன்பர்கள் தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்வமாக ஒரு சில விஷயங்களை இறங்குவீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை, ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கம்மல் வாங்கணும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு மோதிரமாக வாங்கணும், ஒரு சிலருக்கு நல்ல ப்ரேஸ்லெட்டாக வாங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைகள் இருந்திருக்கும். அந்த ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாக போகுது. ஒரு சிலர்லாம் நகையை அடமானம் வச்சுருக்குமா, அதை மீட்க முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் தொடர்ச்சியாக படிக்க முடியாமல் கல்வியில் பாதியிலேயே விட்டுட்டு கூட வேலைக்கு போயிருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மீண்டும் அந்த கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். எந்த முடிவையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் ஒரு சில சிரமங்கள், எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு போதுமான பட்ஜெட் இல்லாமல் கொஞ்சம் சிந்திச்சுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது போதுமான உதவிகளும் கிடைக்கும். அந்த நிலை மாறி வங்கியில் நீங்கள் கடன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். நண்பர்கள்கிட்ட உதவி கேட்டிங்கன்னா உடனே அது கிடைக்கும். பொதுவாகவே மிதுனராசி என்பவர்கள் அடுத்தவங்க கிட்ட உதவி அப்படின்னுக்கிறது கேட்குறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால தான் தொழிலில் வியாபாரத்தில் வேலை ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கட்டாயம் இந்த ஆண்டில் பணி நிரந்தரத்துக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். தொழிலை ஒரு சிலர் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிங்களா, அதற்கான சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வரும். குறிப்பாக மிதுனராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை பெற்ற ஒரு நபர்களாக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்கள் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மிதுனராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் கேதுவும் குருவும் சேர்ந்து பயணிக்கும்போது அவங்களோட ராகுவும் அஷ்டமத்தில் வந்து அமரும்போது திருமணத்தில் ஒரு சில தடைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் விலகும். குருவோடைய பார்வை அங்கு படும்போது திருமண தடைகள் நீங்கி நல்ல ஒரு திருமண யோகம் கூடி வரும். முயற்சி பண்ணுங்கள். கார்த்திகை மாதத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணாலும் ஒரு சிலருக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி கோச்சார் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தான் கரெக்டாக சொல்ல முடியும். இது வந்து பொதுவான பலன்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா கார்த்திகைக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த மிதுனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதிகமான வாய்ப்பு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அதிகமான வாய்ப்பு அந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளிநாடுக்கு செல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த முயற்சிகள் இந்த ஆண்டில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நீண்ட நாள் ஆசை, கனவு இது எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும். பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு மேன்மையை இந்த மிதுனராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை ஒரு 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே ராகு காலத்தில் போய் பைரவருக்கு ஒரு 3 தீபம் போட்டு சிவப்பு வண்ண திரி போட்டு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். தயிர் சாதம் இருந்தால் தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக வர்றவங்களுக்கு கொடுத்துடுவாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில் மாலை வேளையில் ஒரு 4:30லேருந்து 6க்குள்ளே ராகு காலத்தில் பைரவருக்கு 3 தீபம், அதுவும் சிவப்பு நிற
திரி போட்டு தீபம் ஏட்டுங்க. தயிர் சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக படைச்சிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது. இது வந்து ஒரிஜினல். நீங்கள் போட்டிங்கனாவே ஒரு 10-15 நாளையிலே உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் தெரியும். அதனால் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அந்த கிருஷ்ணரை பிடிக்கும் அப்படின்னா ஹரே கிருஷ்ணா அப்படிங்கிறத மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக பிரார்த்தனை இருந்தது அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டு பதிவிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். 3 முறை பதிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.